24 மணி நேரம் ஏசி இடையில இருக்கணும். சரி. இடையில வந்து நமக்கு நம்ம குடும்பம், நம்முடைய தொழில், அப்புறம் வந்து ஒரு பொருளாதாரம், இதெல்லாம் முதல் எதிரி நமக்கு நாம தான். முதல்ல அந்த எதிரியை வந்து நம்ம வந்து மீட் பண்ணி அந்த வெளியில் வாங்கணும். அதுக்கடுத்து நம்முடைய உறவுகள், யாரோட நெருங்கி வேலை செய்யணுமோ அந்த சோர்ஸை வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்து வேலை போக முடியும். இந்த உறவுகளுக்குள்ள நல்ல புரிதலும் நம்பிக்கையும் அது ஏற்படும். அது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த வேலை வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆகையினால அதுக்காக நம்ம தொடர்ந்து வந்து கவனிக்க வேண்டியது, பிரயாணி கொடுக்க வேண்டியது. இதுக்கிடையில சமுதாயத்தில் வந்து நிறைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த நம்ம வந்து சமுதாயத்துக்கு வேலை செய்ய வரோன்னு சொன்ன உடனே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பாருங்க. அப்போ வந்து நம்மளால ஒரு அதிகமான சக்தி நமக்கு தேவைப்படுது. அப்போ இயலாமைன்ற எண்ணம் வந்துருக்கு, நம்மளால முடியல. இப்போ அப்துல் கலாம் நாங்கள் 2020 கோடம்பாக்கம் விஷயத்தை எப்படி எடுத்தோம்னா, அப்துல் கலாம் ஒரு நல்ல விஷயத்த முன் வச்சிருக்காங்க, நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணல. அதை வந்து இது பண்ணாத விஷயத்தினால அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்போது ஒரு அரசாங்கம் வந்து 2020 நாடு உலகத்தின் மத்தியில் வல்லரசாகி இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது உடனே எல்லா துறைகளிலும் அதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சிருக்கணும். நான் என்னுடைய துறையை வந்து 2020 இனிமேல் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறைகளும் ஒவ்வொரு பகுதிகளும் அந்த மாதிரி ஆகிருக்கணும். ஆனால் அன்பார்ச்சுனேட்டா அந்த மாதிரி எங்கேயுமே அந்த மாதிரி உதாரணமே வரல. ஆனால் அப்துல் கலாம் மட்டும் அங்கங்கே சில பேர்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துல இந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும், அதுக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் சொல்லலாம் செய்யறாரு, அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுலாம் அவர் பண்ணுறதில்லை. சொல்கிறாரு அது எடுத்துட்டு வேலை வாக்கிறதுக்கு பண்ணணும். ஆனால் அப்படி பண்ணாதால நாங்கள் முடிவு பண்ணுவோம் 6 வருஷத்துக்கு முன்னாடி கோடம்பாக்கத்தை நாங்கள் வந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். எங்கள் கோடம்பாக்கம் 2020 எங்களுடைய முயற்சியின் காரணமாக எங்களோட மக்களை கொண்டு நாங்கள் இதை வந்து வேலை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டார்கெட் எடுத்துருக்கோம். அப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் சாதாரண ஒரு 10 பேர் சாதாரண ஆட்கள் தான் நாங்கள் எடுத்துருக்கோம். ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இது எடுக்கிறது எங்களுக்குலாம் தகுதி இருக்குது. கோடம்பாக்கம் எவ்வளோ பெருசு, இதை சாதாரண நாள் நாம் எப்படி இதை வந்து அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தை வேறு யாரும் எடுக்காததுனால, யாரும் முயற்சி பண்ணாத தோங்காதனால நமக்கு தகுதி உண்டு. அப்புறம் நல்ல விஷயத்தை முன்வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? தோல்வி நடந்தால் பரவாயில்ல, நடந்தால் நல்லது, நடக்கிறதுனா நஷ்டம் யாருக்கு? யாருக்கும் கிடையாது. ஆகையினால புதுசாக நாங்கள் 2020 கோடம்பாக்கம் எடுத்து வச்சோம். செய்த ஆரம்பிக்கும்போது பல பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து அப்துல் கலாம் விஷயத்தை எடுத்துட்டு பண்ணுறீங்களே, நீங்கள் அப்துல் கலாம் சந்திக்கிறாங்க, நல்லது, நீங்கள் அவருக்கு அவர் சந்திங்க, அவருக்காக முயற்சி பண்ணுங்க. நான் சொன்னேன், அப்துல் கலாம் வார்த்தை நான் வேத வாக்காளத்துக்கு பண்ணுறத சொன்னேன். அப்துல் கலாம் சந்திக்கிறதோ அவரோட இணையா பேசுகிற தகுதி எதுக்கு தான் இருக்குது. அப்துல் கலாம் சொல்லிட்டாரு, நாங்கள் எடுத்துக்கிட்டனாலே எனக்கு அவர் தகுதி இருக்கு, அவர் சந்திக்கிறது நினைக்க முடியுமா? அதனால அப்துல் கலாம் சந்திக்கிற தகுதி எனக்கு கிடையாது. அவர் விஷயத்தை எடுத்து செயல்படுறதுக்கு எங்களுக்கு வந்து உரிமை உண்டு. ஆகையால் வந்து பயிற்சி சொல்லுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் வந்து அவர் ரீச் ஆகிடுது. பல பேர் மூலமாக கோடம்பாக்கத்தில் இந்த கடை எடுக்கிறது மட்டும் இல்லை, என்னை பற்றியும் செய்திகள் வந்து அவருக்கு பல பேர் போயிருக்கு. அவர் வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருந்திருக்காரு. அது யார் அது பாலசுப்ரமணியம் கோடம்பாக்கத்தில் டீக்கடை வச்சுக்கிறாங்க, அவர் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவர் கேள்விப்பட்டிருக்காரு. அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீங்கள் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் தங்குறாரு. டெல்லியிலேருந்து ஈரோடு போகிறாரு, ஆல்ரெடி 2 மணி நேரம் தங்கிடுது. அப்போ ஒரு 10 பேர் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு இருந்தது. அது சந்திப்பை நானும் போயிருந்தேன். அது போய் அவர் வந்து ஒரு ரூமு வெளியில் வராரு, அவர் எழுந்து வராரு, வந்துட்டாங்க பார்க்கறதுக்குன்னு வந்து அப்படி உள்ள என்ட்ரு பண்ணும்போதே என்ன பண்ணாரு, என்னை அறிமுகப்படுத்தார் அவருக்கு. உடனே அவர் தோலில் கை போட்டுட்டு, ஓ நீங்கள் தான் பாலசுப்ரமணியம் டீ கடை பாரதி ஸ்நாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கை போட்டு, வாங்க சார் உங்களுக்கு நிறைய பேசணும்னு சொல்லிட்டு, வாங்க சார் உங்களுக்கு அது தோலில் கை போட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, அப்புறம் என்ன சார் பண்ணுறீங்க இது பண்ணிட்டு போது என்ன பற்றி விசாரிச்சேன். ஃபர்ஸ்ட் தான் குடும்பத்தை பற்றி விசாரிச்சு, கடையை பற்றி விசாரிச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம், பொறுமையாக 3/4 மணி நேரம் நம்பவே முடியல எனக்கு. நினைச்சா புரிஞ்ச ரோது கேட்டுருந்தார். என் கூட ஒரு 7 பேர் இருந்தாங்க. அவ்வளோ பேரும் இதை கேட்க வச்சாரு. நடுவில் அவர் வந்து சொன்னார், பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் 3/4 மணி நேரம் மட்டும் எனக்கு அவர் கூட செகண்ட் போயிருந்தோம் ஃபீல் பண்ணார். ஸோ மற்றவங்க பேச வச்சு அவர் 10 1.25 மணி நேரம் அவரோட இருந்தது. ஸோ இது ஏன் சொல்லுவாருன்னு சொன்னால், நாங்கள் வந்து அவரை பார்க்கணுன்ற முயற்சி எடுக்கல. ஆனால் நான் சொன்னேன் இயற்கைன்னு சொல்லிட்டு, இயற்கைக்கு இது தேவை இது. அப்போ அது சந்திக்க வச்சுருந்தேன். ஸோ இது சந்திச்சே பெருமை அப்படின்னு ஒரு ஆட்கள் எல்லாம் இருந்தது. நாங்கள் அது வந்து பெருசாக ப்ராபகேட் பண்ணலை.
ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் நியூஸ் என்னன்னா, ஒரு மாதம் பொறுத்து எனக்கு ஒரு செய்தி வந்து நேற்று இரவு நெட்டில் பார்க்கும்போது யூஎஸ் அமெரிக்காவில் வந்து இதில் லாஸ் ஏஞ்சல்ஸில் அப்துல் கலாம் உங்களை வந்து பேசியிருக்காரு, நுழவத்தை பற்றி பேசியிருக்காரு, நாங்கள் நெட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி செய்தி வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் நண்பர்கள்லாம் சேர்ந்து பார்க்கும்போது பார்த்தா அங்கே ஒரு இதே மாதிரி ஒரு 3/4 மணி நேரம் அங்கே நாங்கள் என்னெல்லாம் அவர்கிட்ட விவரிச்சோமோ அதை முழுக்க அங்கே பேசியிருக்காரு. பேசி நம்ம நாட்டில் 2020 நாடு வந்து இந்த மாதிரி ஆகணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி வந்து கோடம்பாக்கத்தில் நல்ல ஓட்டம் என்ன மெத்தட்ஸில் பண்ணுறாங்களோ அதே மெத்தடில் தெருக்கள் தோறும், வார்டு தோறும், கிராமந்தோறும் இது மாதிரி வேலை நடக்கணும். இது நடந்ததுன்னு சொன்னால் நாட்டில் மாற்றம் வர முடியாது. ஸோ அவங்க பண்ணிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டார். ஸோ ஒரு மாதம் பொறுத்து அவர் என்ன பேசணும் செய்தி வந்தது. அப்புறம் ஒரு மாதம் பொறுத்து புதிய தலைமுறையில் அவருடைய ஆட்சி வந்துருக்கு. ஸோ அதுலேயும் வந்து இந்த விஷயம் முழுக்க அதே விஷயத்த இதுலேயே வந்து கட்சியில் என்ன அப்புறம் அது இது பல பத்திரிகை போட்டாங்க. ஸோ இது நான் எந்த ஒரு விளம்பரத்தையும் நாங்கள் தேடி போகிறது விரும்புகிற மட்டும் இல்லை, அது ஆபத்துன்றது என்னுடைய கருத்து. விளம்பரங்கள் அதிகமாக வந்தால் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடும், அப்போது வந்து அது சரியாக இருக்காது. ஆனால் அது தானாக வந்த விஷயம் அது பார்த்து. ஸோ இதுக்கிடையில் எங்களால் இந்த வருஷம் சென்னையில் ஒரு 150 அமைப்புகளை இது வரைக்கும் நாங்கள் அடையாளம் கண்டோம். இது மாதிரி தன்னலமற்ற சமுதாய அக்கறையுடைய அமைப்புகள் இருக்குது. இதே போல் நான் காலையில் போக 10 மணிக்கு கோட்டத்தில் கடையை முடிச்சுட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் டே வந்து எக்மோரில் எங்களுக்கு மட்ட சக்தி கட்சி கடந்த எலெக்ஷனில் அரசியலும் அப்பாற்பட்டு சமுதாய அக்கறை சொன்னேன். அப்பேற்பட்ட ஒரு மக்கள் சக்தி வந்து தமிழ்நாட்டில் சொல்லிட்டு நாடு முழுக்க இருக்குது. அவர் எம்எல்ஏ ஆந்திராவில் இருக்கார், அவர் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் 35 சீட்டு நின்னாங்க. இன்னைக்கு அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு மீட்டிங் வந்து 2 மீட்டிங் அந்த எலெக்ஷன் அனுபவத்தை பற்றி பரிமாறிட்டு ஃபர்தராக என்ன பண்ண முடியாது. ஸோ அதுக்கு போயிருந்தேன். அது அப்படியே அவங்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பிறகு ராமகிருஷ்ணா மடத்தில் தொழுநோயாளிகளுக்காக சரி இன்னைக்கு முழுக்க வந்துருக்கு. ஒரு 200-300 தொழுநோயாளிகள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா வித ஹாஸ்பிட்டலையும் கவனிச்சு ட்ரீட்மெண்ட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கூட அது எல்லாம் பண்ணிச்சுனாங்க. ஸோ மத்தியானத்துக்கு பிறகு அவங்க கூட இருந்தது. இப்போ அங்கே தான் நான் வந்து காலைல ஒர்க்கு முடிச்சுட்டு அதெல்லாம் போகிறீங்க. காலையில் எனக்கு கடை வந்து 7லேருந்து 10 வரைக்கும் ஹோட்டல், அது முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் ஹோட்டல். 10 முடிச்சுட்டு அப்புறம் டே ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது. மறுபடியும் ஈவினிங் 7 to 10 ஹோட்டல், 7 மணி கிடைக்குது. ஸோ 7 10 11 மணி ஆகிடும். இடையில வந்து சென்னை முழுக்க இது வரைக்கும் அழைப்பு நேரில் போய் பார்த்து அவங்கள என்ன சந்தேகங்கள் நான் அங்கே போய் பார்க்கறது விரும்புகிறாங்க. அவங்க என்ன பண்ணாலும் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு உதவியாக இருக்க முடியுமா. ஸோ அதுக்கு எந்த வருது அதுக்காக சென்னை முழுக்க ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு சார் எங்கெல்லாம் உண்மையிலே என்ன